அப்புறம் அப்புறம் அன்னைக்கெல்லாம் போட்டு அமுக்கணும் மேஜாம் தான் இருந்தேன். விட அன்னைக்கு உனக்கு மூடு இருந்திருக்கு, எனக்கு மூடு இல்லை. என்னைக்குமே எனக்கு மூடு வராது. அது நமக்குள்ள சமாதானம் வர மாட்டேன். நல்லா கொடுக்குறீங்க. கொடுத்ததே நீங்க தானே. சரி நீங்க என்ன பண்ற? உங்கள பண்ணிட்டு இருக்கேன். என்ன பண்றீங்க? ஊரே பாக்குது. அப்புறம் அது இல்ல தொழில் என்ன? ஓ வியாபாரத்துக்கு என்ன இருக்கீங்க? யா அப்படி யானா யா யா என்ன பண்றீங்க? ஒண்ணு விட்டு ஒண்ணு இல்ல. என் டவுசர் நான் வரேன், உன் மாடுல விட்டேன். சரி நானே என் நினைச்சு டவுசர் இருக்குல்ல பாருமா. என்ன கொடைக்கு சந்த போலாம். இத தேனா டைனிக்கு போலாம். ஓஹோ தெக்கே சந்த போலாம். இத தேனா டைனிக்கு போலாம். இது எல்லாரும் வாங்க போலாம். ஆமா மக்கள் பறந்த போலாம். எத்தனை பேத்துக்கு அந்த பண பாத்தியா என்கிட்ட இருக்குது குயில் பாத்தியா. எத்தனை பேத்துக்கு அந்த பண பாத்தியா என்கிட்ட இருக்குது குயில் பாத்தியா. கை கால கம்மா. என்னங்க என்ன பழம் சொன்னீங்க? ஏன் பழம்? அதுல என்ன பழம்? எலந்த பழம். இந்த உருண்டை உருண்டையா இருக்குமே. அப்ப என்ன சப்படியா இருக்குன்னு சொன்னேன். நமக்கு நான் புழுத்தல் மேல புழு வரும். அந்த பழம் தானே? ஆமா. எவ்வளவு? என்னதான் எவ்வளவுன்னு எவ்வளவுன்னு கேக்குறீங்க? உங்களுக்கு எப்படி வேணும்ன்றீங்க? உலக்குல கொடு. ஒரு உலக்கு 50 ரூபா. 50 ரூபா. என்ன பண்றீங்க? அண்ணே ரொம்ப கொடுக்காத. ஒருனா ரெடி பண்ணிட்டு இருக்கேன். எதை ரெடி பண்றீங்க? காசு ரெடி பண்ண வேணாமா? காசு ரெடி பண்ற மாதிரியே தெரியலையே. என்னோட பாக்கெட் ஓட்டையா? கை வலிக்கிறேன். ரொம்ப சிரமம் தான். கைய மாத்தி. ஏய் இந்த பாக்கெட்ல போட்டா இந்த கைய நேரம் ட்ரை பண்ணி பெயிலியரா போச்சு. என்னனே டவுசரை மாத்தி போட்டு விட்டேன். காசு பூரா அந்த டவுசர்ல கிடக்கு. அதுதான் பெயிலியரா? நான் கூட அதானே நம்பர் அப்படி இல்லையே. இன்னைக்கு ஃப்ரீயா கொடு, நாளைக்கு வரல காசு வாங்கி. நான் ஃப்ரீயாவும் இதுக்கு கடன் சொல்ற ஒரே நானா தான். கடனா வேலை கேளு. ஃப்ரீயா கொடுங்க ஓகேன்னு கேக்குறேன். ரெண்டு ஒண்ணு தரல. அப்ப நான் கொடுக்க மாட்டேன். ஒரே வார்த்தை முடியாது. முடியவே முடியாது. இறந்த பழம் வைக்க வந்த உங்க அம்மா தானே தொழிலுக்கு வந்திருக்கிறது நான். என்னைய மட்டும் மேல செய்யுங்க. அம்மா எங்க அப்பால சரி சரி நம்ம மாமியாடா. நம்ம மீன உங்களை மட்டும் சேருங்க. பங்காளிய வேன் அவனுக்கு இல்லாம எனக்கு நம்ம மாமியான்றீங்க. சின்ன வயசுல இருந்தே நாங்க ரெண்டு பேரும் ஒன்னா வளர்ந்து எதா இருந்தாலும் என்னோட மட்டும் முடியும். ஒரு கடலை மிட்டாய் வாங்கினா கூட ஆளுக்கு பாதியா காக்கா கடை கடிச்சுட்டு சரி அப்புறம் நான் அவனை விட்டுட்டு எப்படி சொல்ல முடியும்? சந்தோஷம். இறந்த பழம் வைக்க வேணா அம்மா அப்படி பாருங்க. ஓ பழத்தறியா சும்மா எழுத வைக்க வேணா அம்மா ஓ பழத்தறியா சும்மா. ஆட்டோ வண்டி இறங்குடி. வண்டி இறங்குடி ஆட்டோ. வந்திருக்க மாரியாத்தாவா? இல்லப்பா. யார் வந்திருக்கிறது? யாரு? நான் தான்ப்பா. நான்தானே. யாரு? உங்களோட தான் வண்டியில வந்து போய் யாரு யாரு உங்களோடவா? சாமி வரலையா? எனக்கு எந்த சாமியோட வந்துச்சு. நீங்க ஒரு பக்கம் நான் கால் வேதனை தாங்க சாமியார் சொல்லுவோம். காலு வேதனைக்கு தட்டாடுறியா? குடும்ப கலைக்கலாம். அதையும் சிரிச்சுக்கிட்டு ஆடுவியா? கால் வேதனை வந்தா வெளியே தெரியக்கூடாதுன்னு உள்ள அழுகிறேன். வெளியே சிரிக்கு நல்ல வேஷந்தா வெளுத்து உன் கூட நானும் கும்மி அடிக்கணும்னு நான் நினைச்சேன். ஆனா வண்டி கொஞ்சம் லேடு வர கிடக்கு. 40 நாள் ஆச்சு இன்னையோட. இன்னும் சரியாக மாட்டேன். இது உங்களுக்கு எப்படி ஆச்சு? இந்த கொடுமையை வந்து கேட்கிறேன். ஏன் அந்த அளவுக்கு என்ன ரொம்ப மட்டும் புண்ணா வந்துச்சு. ஒருத்தரை கேட்டா கண்ணே அறிங்கிறேன். சரி. ஒருத்தரை கேட்டா செய்வனடாங்கிறேன். சரி. நான் செஞ்ச வெனதாண்டாதுன்னு நான் செய்வனும் இல்ல கண்ணறிச்சதும் இல்ல. அப்புறம் கேட்டேன். ஒருத்தன் சொன்னாங்க மந்திரிக்கணும்டான்னாங்க. அப்புறம் காரைக்குடி பெரிய ஆஸ்பத்திரிக்கு பின்னாடி ஒரு அம்மா மந்திரிக்குது, அங்க போங்கன்னாங்க. சரி. நான் போறேன் நேரம் அந்த பொம்பளைக்கு பேய் முடிச்சு சோட்டானைக்கரையை கூட்டு போயிருக்காங்களா. ஏன் கரையில அந்த பொம்பளை போட்டு அமைக்க என்ன பண்றதுன்னு ஆஸ்பத்திரிக்கு போனா டாக்டர் என்னை கிடாவு கிடாவுன்னு கிடாவுறாரு. என்ன சொல்ற? எல்லாம் மனுஷன் நடா புண்ணு நம்பி ஆகி கிடக்கு. இன்னும் போய் மந்திரிக்கிற மயில புந்துரும் தெரிஞ்சுக்கிட்டு கேடா சக்கரை இருக்கா அப்படின்னா ரேஷன் கடையிலே இல்லை சார். நான் முண்டப்பையில சக்கரை வியாதி இருக்காடா தெரியாது சார் எனக்குன்னு. போ போய் ரத்த டெஸ்ட் மூத்திர டெஸ்ட் எடுத்துட்டு வான்னாரு. மூத்திரம்னு தெரியாது. அது நீர்னா தண்ணின்னு அர்த்தம். அது என்ன தண்ணி வேணாமா? உண்மைதான். அப்ப நான் சொன்னேன் எனக்கு இதெல்லாம் பழக்கம் இல்லை சார்னே. போ உங்க பொம்பளை பிள்ளை இருக்க கூட்டிட்டு போகும் போ அப்படின்னா. எனக்கு சின்ன வயசுல இருந்து காய்ச்சல் தலைவலின்னா எங்க அம்மா எனக்கு கஷாயம் தான் வச்சு கொடுக்கும்.
சளி காய்ச்சல்னா தூது உழைச்சாரு துளசி சாறு தான் வச்சு கொடுக்கும். முத ரத்த டெஸ்ட் மூத்திர டெஸ்ட் எடுக்க சொல்றாங்கன்னு அந்த பிள்ளைக்கு போனா அவ கையில ஒரு டேப்பை சுத்தினா கரெக்ட்னு சுத்தி இறுக்கி சுத்தி இப்படி கையை மூடுனா இப்படி மூட்டி காத்துறே தேவையா நரம்பு கிடைக்க மாட்டேன். அச்சோ அப்புறம் கதை ஒரு பாடியா உடம்பு இல்லையா போட்டு அடிக்கிறான் சட்டுன்னு அடிச்சு இப்படி முறுக்குது அந்த புள்ள. என்னால இந்த வேதனை காட்டுல இந்த வேதனை தாங்க முடியல. ஊசி இழுத்து இப்படி விட்டால உள்ள ஒரு இழுத்தோனே ரத்தம் வரணுமா? ஆமா எனக்கு வரல. அச்சோ இழுத்தா காத்துட்டே வருது உள்ள நரம்பு கிடைக்கலையா? சரி உள்ள விட்ட மணியமா தேடுறேன் அப்படியே நரம்பா டைன் 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 டைன். எனக்கு வேதனை பொறுக்க முடியல. எப்படியோ ரத்தத்தை எடுத்தால கைய பிடிக்கிட்டு ஓட்டம் பிடிச்சிருக்கேன் பாரு வீட்டுக்கு. மூத்திர டெஸ்ட் எடுக்கலையே. ரத்த டெஸ்டுக்கு எம்புட்டு அடி அடிச்சு முறுக்கணுவ. மூத்திர டெஸ்டுக்கு எம்புட்டு அடி முடிச்சு முறாளோ ஊசி விட்டு ஆட்டினா நம்மளால தாங்க முடியுமா? அப்புறம் தான் அந்த பிள்ளை பின்னாடியே விரட்டிட்டு ஓடியாந்துச்சு. அண்ணே வாங்க, ரத்த டெஸ்டுக்கு தான் நாங்க அடிச்சு முறுக்குவோம், மூத்திர டெஸ்ட் நீங்களே அடிச்சு கொடுத்துருங்க அடிச்சு. அப்புறம் அங்கனக்குள்ள ஒரு 5 லிட்டர் கேனை வாங்கி அந்த அண்ணன் எப்படி அடிச்சு கொடுத்துட்டு வந்து சேருது. 5 லிட்டர் எனக்கு கொடுங்க. 10ஆம் பெறக்கூடாது இல்லையா? இப்ப நான் உங்களோட ருசிக்கு ஓப்பனா கேட்கணும். இல்ல நீங்க தெளிவாவே கேளுங்க. உனக்கு டேமேஜ் ஆயிடுச்சு, மேரேஜ் ஆயிடுச்சா? அப்படி கேளுங்க. என்ன ஆகல? எனக்கு இன்னும் ஆகல. எங்க வீட்டுல எனக்கு இப்பதான் பொண்ணு பாக்குறாங்க. எத்தனாவது பொண்ணு? நான் தான் ஒரு 6 வருஷம் போட்டுன்னு சொல்லியிருக்கேன். ஒரே தான் 50ஆம் கல்யாணமா பண்ணிக்கலாம்னு. இப்ப 44 ஆச்சு. இன்னொரு 6ன்னா 50 வந்துடும். உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு? 6 நாளா பிடிச்சிருக்கா? அன்பு பக்த கொடிகளே, ஆத்தா கொப்படியம்மா முன்னாடி நின்று சொல்றேன். ஒரு உண்மையை உங்க முன்னாடி சொல்ல போறேன். அனிதாவுக்கு எனக்கும் கொஞ்ச நாளா தொடர்பு இருந்தது. என்ன தொடர்பியா? நல்ல தொடர்பா? நல்ல தொடர்பு, நல்ல தொடர்பு தான். 2 பேரும் லவ் பண்ணோம், கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் வெளியே தெரியாம. நாடக உலகத்துக்கு தெரிய வேண்டாம்னு பண்ணிக்கிட்டோம். கல்யாணம் தான் முடிஞ்சே தவிர வேற எதுவுமே நடக்கல. சோசியக்காரன் டயம் சரியில்லைன்னு கொஞ்ச நாள் தள்ளி வச்சியா. அப்புறம் கார்த்திகை மாசம் பிறந்துச்சு. நான் ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டு தை மாசம் தான் வீட்டுக்கு வந்தேன். நான் வீட்டுக்கு வரைய ஓம் சக்தி கோயிலுக்கு மாலையை போட்டு மேல்மருவத்தூர் போயிட்டான். அப்புறம் அவன் வீட்டுக்கு வரா. நான் காரைக்குடி முத்துமாரிக்கு காப்பு கட்டிட்டு சட்டி எடுக்க போயிட்டேன். சட்டி எடுக்கவா? அக்கடி சட்டிட்டா லூசு போல. நான் சட்டியை செலுத்திட்டு வரேன். இவன் அத்தை முத்துமாரியம்மனுக்கு காப்பு கட்டி அங்க சட்டி. சூப்பர். 2 பேரும் சட்டியை செலுத்திட்டு சட்டியை கலக்கலாம்னு நினைக்கிறேன். காலில் போட்டாங்க ஆப்ப. இதுக்கு இன்னும் 25 நாள் டைம் சொல்லியிருக்கேன் ஆஸ்பத்திரியில. சரி, அதனால கல்யாணத்துக்கு தான் உங்களை எல்லாம் கூப்பிட முடியல. அடுத்த மாசம் ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு நீங்க எல்லாரும் குடும்பத்தோட வந்துருந்து புள்ள ஊட்டிலாம் கூட்டிட்டு வாங்க. எதுக்கு? விடிய வரைக்கும் முன்னாடி உட்கார்ந்து இருந்து பார்த்து என்ன நிறை குறை இருக்கோ சொன்னீங்கன்னா நாங்க திருத்திக்கிறோம். இளைஞர்கள் யாரும் வந்து அறிஞர் நீங்க செய்யறது சரியில்லை, நாங்க செஞ்சு காட்டுறோம் சொல்ற மாதிரி இருந்தா டோக்கன் அண்ணன் ரமேஷ் அண்ணனுக்கு வாங்கிக்கிறேங்க. ஆன்லைன்ல 500க்கு மேல ஓடிடுச்சான். அவளுக்கு பிடிக்கல, நீங்க யாரும் வர வேண்டாம், வீட்லயே இருங்க. கேபிள்ல கனெக்ஷன் கொடுத்துறேன். ஆனா செட்டப் பாக்ஸ் வச்சுக்கிறீங்க. அப்புறம் புள்ளி புள்ளியா தெரியுதுன்னா நாம இருப்பேன். அப்புறம் புள்ளி ராஜா சொல்லிடாதீங்க. அதோட என்னதான் உங்களை பஞ்சாயத்து என்ன அந்த இருந்து இங்க கூப்பிடுற சொல்லு. என்னன்னு சொல்லி எந்திரி வா. ஓம் போதையா என் போதையான்னு பாப்போம். எந்திரி. அவன் எரியும் சுக்க வச்சு ஊத்துற மாதிரி நானும் நிக்க முடியாது. ஓய் வாந்தி எடுத்துட்டு இருக்கேன். 15 நாளா நாடகத்துக்கு போகாம நாம ஒரு வீட்டுல வந்திருக்கேன். என்னால முடிஞ்சதான் செய்வேன். புரியுதா? நல்லா இருக்கும்போது ஆடலையா? கட்டி வந்து ஜாதகம் தண்ணி போட்டு அக்குறுமை பண்ணிருக்கேன். நான் ஒரு கோட்டை போட்டு படுத்தான் சரியா இருக்கு. மொத்தமா ஊத்தி மூடி போய் நாடகத்தை போறேன். செய்ய மாட்டீங்க. ஆயத்தை பாருங்க. நாங்க என்ன பண்றதுக்கு? கரெக்டா 12 மணி ஆகுது. 12 மணிக்கு முடிக்கணும் சங்க சட்டம். இன்னும் 2 நிமிஷம் இருக்கு, டக்குன்னு முடிச்சுடுவேன். சரியா? உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். நீ சீக்கிரம் வீடு வந்து சேரு. அண்ணே வாங்க வாங்க. அண்ணே அண்ணே வாங்க வாங்க. மறி கொடுந்தே ஏ மல்லிய பூவே மாமா மக பிடிக்கலையா சொல்லு சொல்லு. ஓ மஞ்ச வர வழியிலையா வந்து நில்லு.
சொல்லுவேனே தேவர் புகழ் பாட 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 வாய் மணக்குமானே கண்ணீட்ட நீமையிலே காணகத்து பூமையிலே பொன்னே போதுமானே நான் தகவல் சொல்லுவேனே தேவர் புகழ் பாட 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 வாய் மணக்குமானே கண்ணே பாசமுள்ள நமது தந்தோம் பசுபுல் தந்தோம் என்ன பாடெல்லாம் அவர்களை பாட பாடமைகளே கண்ணே கனிமையிலே காணகத்து பூமையிலே பொன்னே போதுமானே நான் கதை ஒன்று சொல்லுவேனே தேவர் புகழை பாட 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 வாய் வணக்குமானே நல்லவர்கள் போற்றுகின்ற நாயகனாம் தேவர் மகள் நல்லவர்கள் போற்றுகின்ற நாயகனாம் தேவர் மகள் தென்பாண்டி சிங்கம் நமது தங்கம் தாண்டி மகிழே தங்கே தென்பாண்டி சிங்கம் நமது தங்கம் தாண்டி மகிழே இந்த தேசமெல்லாம் அருவர்களை பாட பாட மகிழே கண்ணே கனி மகிழே காலகத்து பூமையிலே பொன்னே புதுமானே நான் கதை ஒன்று சொல்லுவேனே தேவர் புகழை பாட 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 வாய் வணங்குமானே எத்தனையோ தவறிருந்து இல்லாடி பெற்றவர்கள் எத்தனையோ தவறிருந்து இல்லாடி பெற்றவர்கள் எப்பொழுதோ ஓட்டுகின்ற தங்கம் காட்டி மகிழே கண்ணே